ஒருத்தர் வந்து சட்டபூர்வமா 2, 3 மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தானே 2ஆம் தாரம் வந்து தடை சட்டம் வந்து 2ஆம் தார தடை சட்டம் வந்து ஏறத்தாழ 60க்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி கிடையாது. ஒருத்தன் 5, 6 பொண்ணு மனைவியை கட்டிக்கலாம். குழந்தை இல்லைங்கிற ஒரு காரணத்தை காட்டலாம். காட்டி டைவர்ஸ் கேட்கலாம். ஆதாரப்பூர்வம் நிரூபிச்சுட்டாக்கா பெண்ணுகள். அப்ப அன்னைக்கு என்ன நினைச்சாங்கன்னா, குழந்தை இல்லைன்னா பெண் தான் குற்றவாளின்னா. மலடி தான். மலடுன்ற பேரே கிடையாது. விதவை தான். பொண்டாட்டி செத்தவனுக்கு புருஷனுக்கு அந்த பேர் கிடையாது. ஆம்பளைக்கு அந்த பேர் கிடையாது. ஏன்னா அவன் மறுமணம் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் தான் விஞ்ஞான ரீதியா நம்ம நிரூபிச்சோம். ஆணாலையும் வந்து குழந்தை பிறக்காம போறதுக்கு மலடா இருக்கிறதுக்கு காரணம் ஆணும் ஒரு காரணங்கிறது இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்தினுடைய நம்பர் 1 பெரிய பிரச்சனை, நம்பர் 1 சுகாதார உடல்நல பிரச்சனை எதுன்னாக்கா ஆண் மலட்டுத்தன்மை. ஆணுக்கு விந்தணு உயிரணுக்கள் இல்லாம போகும். அது இன்னைக்கு பெரிய பிரச்சனையா மாறி நம்பர் 1 பிரச்சனை. அதனாலதான் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்தது காரணம். என்னைக்கோ வெடிச்ச அணுகுண்டு, ஹிரோஷிமா நாகசாகில போட்ட அந்த 2 அணுகுண்டு வெடிச்ச காலத்துல பிறந்த ஆண்கள் படிப்படியா அவருடைய அந்த ஜீன் வந்து டேமேஜ் ஆகி அணுகுனால அடுத்து அப்படி பிறந்த குழந்தைகளுக்கு அந்த உயிரணுக்கள் வர்ற சக்தி குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சு 3வது தலைமுறை வந்துருச்சு. இன்னைக்கு 4வது தலைமுறைக்கு உயிரணுவே இல்லாத ஆண்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு கொடுத்த கதிர்வீச்சினுடைய பலன் இன்னைக்கு அந்த பயங்கர நடக்குது.